மன்ற உறுப்பினர்கள் துணிஞ்சு வந்து நம்ம கிளியர் பண்ணி பெயர் மாற்றமாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எங்களுக்கு தண்ணி கனெக்ஷன் வேணும், அந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள், அன்றாட தேவைக்கான கோரிக்கைகள் நிறையா இந்த வாராந்திர முகாமில் வருது. அதை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறதால தான் வந்து வாரம் நீங்களும் வந்து மனுக்கள் கொடுத்து உடனுக்குடனே தீர்வு கண்டுட்டு இருக்கோம். இந்த முறையும் பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ மழைக்காலம் போயிட்டு இருக்கு. தண்ணி நிற்கிற இடத்துலையுமே வந்து உடனுக்குடனே வந்து நம்ம மோட்டார் வச்சு தண்ணி நீக்கிறது அது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். கொசு தொல்லையும் முன்னாடி இருந்தது, அதுவுமே இப்போ வந்து கட்டுக்குள்ள வந்துருச்சு. அது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க எங்ககிட்ட சொல்லலாம். இல்லை மாநகராட்சியை இன்னும் வந்து திறப்பட செயல்பட நீங்க ஏதாவது சஜஷன் வச்சிருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த சமயத்தை சொல்லிக்கிறேன். நன்றி. பெஞ்சூர் மலையில் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லை. ஒரு சில இருக்கிற இடத்துல இருக்குது நான் சொல்லிடுறேன். குறிப்பாக அந்த நார்த் ஜோனில் வந்து 15 வார்டு இருக்குது. 20ஆம் வார்டு, 9ஆம் வார்டு, 10ஆம் வார்டு, அதாவது கிருஷ்ணராஜபுரத்துக்கு அங்கிட்டு இதில் மட்டும்தான் கொஞ்சம் அதான் 50% தண்ணி கட்டும். இது கடந்த அதிமுக ஆட்சியில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 22, 23, 24, 25 வந்துட்டோம். 10 சென்டிமீட்டருக்கு மேலே நம்ம மாநகராட்சியில் ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அது 10 சென்டிமீட்டர்னால் மாநகரத்தில் உள்ள மட்டும் இல்லை, புறநகரில் தனியாக பெஞ்சிருக்கு. எந்த இதுவும் வராமல் பாதுகாத்து 10 சென்டிமீட்டர் பெஞ்சதில் பழைய தூத்துக்குடியாக இருக்கட்டும், புதிய தூத்துக்குடியாக இருந்தாலும் அதில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அது வடிஞ்சிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நிற்கிறது வந்து 11, 12, 13 வந்து அங்கே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கிட்டு இருக்குது, புது பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கிட்டு. 8ஆவது வார்டு, 7ஆவது வார்டு, 7ஆவது வார்டு திரேஸ்புரம், 8ஆவது வார்டு இருக்குது, 7ஆவது வார்டு இருக்குது. ரெண்டுமே கடலை ஒட்டி இருக்கும். அங்கே நின்று பார்த்தாலே தெரியும். நம்ம மீன்பிடி துறைமுகத்துலேருந்து எல்லாம் அங்கே தான் இருக்குது. அதில் வந்து ஒரு சவாலாக இருக்கும். அது மழை பெஞ்சால் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் தண்ணியை எடுத்தே வெளிவிட முடியாது. மோட்டர் வச்சுருந்தேன். அதுலேயும் நம்ம கான் வந்து போட்டிருக்கோம். ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் போட்டதில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லா தண்ணியும் அது ஒரு வழி கடலுக்கு உண்டு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே 14 வழித்தடம் உண்டு பண்ண மாதிரி அது வழியாக ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கோம். அதில் உடனடியாக வடிஞ்சிடும். இப்போ அந்த ஏரியா மக்கள் ரொம்ப சந்தோஷம். அதில் மாமன்ற உறுப்பினர் நம்ம மண்டல தலைவர் நிர்மல் அவர்கள் இருந்தாலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி 7ஆவது வார்டு பழைய தூத்துக்குடி தான், திரேஸ்புரம் பகுதி, பாதி ரூரல் ஏரியா வந்திருக்கும். 6ஆவது வார்டு எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா மேலே அங்கார தட்டு எல்லாம். அதில் இப்போதைக்கு மாப்பிளூரில் உள்ள தண்ணி பின்னாடி மாநகராட்சி இறஞ்சாலும் நம்மளோட கானை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறதுனால தான் ஸ்டெம் பார்க்கு முன்னாடி தண்ணி ஏறிட்டு, ஏன்னா அவங்க 10-20 மோட்டர் அடிக்கச்சில் வந்து அந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜோட கெப்பாசிட்டி இப்படி வராமல் வெளியே வந்திருக்கு. அதுக்கும் என்ன செய்யலாம் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 5ஆவது வார்டு அப்படி தான், ரூரில் ஓட்டு ஐயரோட பக்கத்தில் எல்லாம் இருந்தாலும் அதுவும் தண்ணி கட்டுற இடத்துல எங்கெல்லாம் கிராவிட்டி, அதை பம்பு ரூமும் இருக்கும், கிராவிட்டியை செட் பண்ணி வச்சுருக்கோம். 18 பம்பு ரூம் இருக்குது, யூஜிடி பம்பு ரூம் தனியாக இருக்குது, அதுலேயும் ரெடியாக இருக்குது. 4ஆவது வார்டு வந்து நம்ம ஸ்டெம் பார்க் வரைக்கும் 4ஆவது வார்டு. அந்த ஸ்டெம் பார்க்கில் மட்டும் அது வந்து முன்னாடி கிட்டத்தட்ட 8 அடி பள்ளமாக இருக்கும். நான் வந்து 30 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். அதில் கட்டுற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் கிடக்கும். அவ்வளோ ஆடு மாடு எல்லாம் அங்கே தான் குளிச்சு இருக்க இடம், தண்ணி குடிக்கிற இடம். இப்போ நம்ம அதில் ஃபுல்லாக அந்த பகுதியை நம்ம வந்து தண்ணி கட்டாமல் பண்ணியாச்சு. 3ஆவது வார்டு பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்டில் 3ஆவது வார்டு அந்த அழகர் ஸ்டோர் உள்ள கல்வி இருந்தால் அதுலேருந்து ஓம் சாந்தி நகர் சொன்னால் நிறைய தெரியாது. மாப்பிளூர்னி போகிற ரோடு, அந்த மாப்பிளூர்னி போகிற ரோட்லேருந்து கேடிஸ் நகர் வரைக்கும் நிறைய எம்டி பிளாட் இருக்குது. அந்த பிளாட்டில் வந்து நிறைய தண்ணி இருக்குது. அது வந்து நேரடியாக நம்ம வந்து ட்ரைனேஜ் அங்கே பண்ணலை. யூஜிடி சிஸ்டம் மட்டும் தான் அந்த வார்டு கொடுத்துருக்கோம். அந்த யூஜிடியில் வந்து ஒரு அளவு தான் கெப்பாசிட்டி தாங்கும். அதுக்கு மேலே வந்து தண்ணி நின்று தான் போகும். அதனால் அந்த பகுதியில் அழகர் ஸ்டோர் பக்கத்தில் வந்து 2 நாளாக தண்ணி இருந்து எடுக்க அதான் கிரவுண்ட் லெவல் கூர்மனால வந்ததுனால அந்த இடத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கி மாநகராட்சியில் பொதுமக்களுக்கு தொந்தரவு கிடையாது, ஓடிட்டு இருக்கு. 2ஆவது வார்டு அதே மாதிரி தான். ரோட்டுக்கு அங்கிட்டு 2ஆவது வார்டு, 8ஆவது வார்டுக்கு மேற்குன்னு வச்சுக்கலாம். அங்கே இருந்து ஸ்டெர்லைட் பக்கத்தில் போகிற வரைக்கும் 2ஆவது வார்டு தான். 1ஆவது வார்டு பாதி வரும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1500க்கு மேற்பட்ட எம்டி வேகன் லேண்ட் பிளாட்டு கிடக்கு. ஃபுல்லாக தண்ணி நீக்கி மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம டிமார்ட் பின்னாடி நம்ம ஒரு செல்வராஜர் ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு பம்பு வச்சுருக்கோம். அதுதான் அங்கே வெளியேற்றிட்டு இருக்குது. அது நேரடியாக கடலுக்கு போகுது. ஏன்னா ஒரு சேனலில் தண்ணி வர்ற அளவு பார்த்தீங்கன்னா கிராவிட்டியில் போட்டாலும் அது காண மாட்டேங்குது. அதுலேயும் 2 நாள் எடுத்தது. இப்போ சப்போஸ் இன்னும் வந்து ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட பருவமழை நம்ம பகுதியில் இருக்கும். அடுத்த மழை வந்தாலும் என்ன செய்யலாம்னு ஒரு வருஷம் ஒவ்வொரு பாடம் பிடிக்கிற மாதிரி அந்த இடத்துல ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ரகுமத்து நகரில் தண்ணி கிடையாது. நம்ம தமிழக முதலமைச்சர் உத்தரவு கிடந்து நேரே பார்க்கக்கூடிய இடம், சொன்ன இடம் தான். அந்த இடத்துல இப்போ இடுப்புக்கு கழுத்து வரைக்கும் இருந்த பகுதியில் தண்ணி கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள்கிட்டே தெரியும். இல்லை எம்டி லேண்டில் உள்ள தண்ணி சில ரோடு பள்ளமான ரோட்டில் ஸ்வீப்பேஜ் ஆகுது. அதேமாதிரி யூஜிடி சிஸ்டம் 2ஆவது வார்டு 3ஆவது வார்டு நம்ம அங்கே சின்னமணி நகர், அதாவது வெஸ்ட் ஒன்னில் இப்போ ராஜாகோபால் நகரோட தண்ணி அங்கே கொண்டு வந்து அது தனியாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது 28 MLD தான் நம்மளோட டிசைன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 40 MLD அங்கே போயிட்டு இருக்கு கடல். நான் சொல்கிறேன் யூஜிடி வழியாக உள்ள மட்டும் சொல்கிறேன். ஓட தண்ணி இப்போ 16 வழித்தடம் தண்ணி. அந்த தண்ணியை வந்து நம்ம வருங்காலத்தில் ஃபேக்ட்ரி விற்றாலும் அதுவும் ஒரு இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடுத்த கெட்டின பகுதி வந்து
நான் ரொம்ப நாளாக நிறையா நம்ம டிவி சேனல்காரன்னு கேட்டாங்க, அதுக்கு நான் வேலை சொன்னேன். பெஸ்ட் ஒன்று, அதாவது மேற்கு மண்டலம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளியிருந்து அவுட் சைட்லேருந்து வர்றது பிஎன்டி காலனி போக்கூர். அந்த போக்கூர்லேயும் இனிமேல் வந்து கான் இருந்தாலும் நிறைய தண்ணி வந்தோன்னா ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. இப்போ அடிஷ்னலாக ஒரு கானை திறந்தோன்னா அன்றைக்கி பெஞ்ச மழையில் எந்த தொந்தரவுமே இல்லை. 27ஆம் தேதி 26ஆம் தேதி பெஞ்ச மழையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் 2 நாள் அங்கே வடிக்க ஆகும். அதாவது 2 நாள் வடிக்கான இடத்துல அரை நாளில் வடிஞ்சிட்டு அந்த பகுதியில் பாதாள சாக்கடை வேலை பார்த்ததுனால 110 ரோடை நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த ரோடு மிக விரைவில் இந்த வாரத்தில் மழை இருக்கான்னு பார்த்தோன்னா அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எந்த தொந்தரவும் இல்லை. மக்கள் நம்ம செய்கிற வேலை என்னென்னா, இன்னும் புதுசாக ஒரு பிரச்சனை வருது. ஹவுசிங் போர்டு ஏற்றாப்புல சாமி குளிக்கு ஏற்றாப்புல ஃபுல்லாகவே தண்ணியில் இருந்தாங்க. 3 தெருவில் மட்டும் தண்ணி கட்டி கிடந்தது. உடனே அவங்களுக்கு தண்ணி இல்லை, எனக்கு வருதுன்னு வராங்க. எல்லாத்துக்குமே தண்ணி எடுத்துருவோம். சில இடத்துல ரோடு போடச்சில் அந்த லெவல் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் வந்துருக்கும். அந்த பகுதியில் தான் நமக்கு பிங்க் பார்க் வருது. அப்புறம் சாலையில் வண்டி விடுறாங்க. நம்ம வந்து நம்மளோட அதேன்னு சொல்லலாம், வாழ்வாரத்துக்கு அந்த மாதிரி வண்டி வச்சுருக்கோம். 2 வண்டி உள்ள வீடு இருக்குது, கார் இருக்குது, 2 வீலர் இருக்குது. அதை எங்கேயாட்டும் நீங்கள் வாகன காப்பு இடத்துல விடலாம். இருவடி ரோட்டில் அங்கே அடைச்சி விட்டுறீங்க, அது பொதுமக்களுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. அதேமாதிரி சாலையில் திருட வந்து கால்நடை மாடு மெயினாக சொல்லுவோம். நாயை நம்ம ஓரளவு கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். எந்தெந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த திருநாயை பிடிச்சி நம்மளோட செல்ட்ரு இல்லைனாலும் இப்போதைக்கு தருவக்குளத்த இடத்துல அடைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாரம் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி ரோட்டு மேலே படுத்துருக்கு, மழை நேரம் படுத்துருக்காண்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரம் ஃபுல்லாக வந்து ரெகுலராகவே மாடை பிடிக்க சொல்லியிருக்கோம். எதுக்குன்னா பத்திரிகையாளர் வாயிலாக அங்கங்கே மாடு இருந்தால் நீங்கள் வந்து அதை கட்டி வச்சுக்கோங்க, நம்மளோட வளர்ப்பு மாடாக இருந்தால். மற்றபடி தெருவில் இல்லாத மாடெல்லாம் மாநகராட்சி அப்புறப்படுது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எந்த பூங்காவும் மக்களுக்கு இடைஞ்சலாக இல்லை, எல்லா தண்ணியும் எடுத்து விட்டாச்சு. மனு உடனடியாக தீர்வு தரோம். இது போக எங்கள் காதுக்கு வராத தகவலாக இருந்தாலும் சரி, எனக்கோ ஆணையாளருக்கோ நீங்கள் கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்கோம். அது சொன்னீங்கன்னா அது எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு கூறி நன்றி, வணக்கம். நாலாங்கேட்டில் இருந்து சின்னக்கன் கொடுத்துருக்கேன் போட சென்டர். அழகான எப்படி இல்லையா? சரி நன்றி.